இந்த ஒரு பாட்டு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லெட் மீ சிங். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானார். அப்போ இந்த ஒரு பாட்டை நம்ம எல்லாருமே யூத் மீட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு கேட்டிருப்போம். எல்லாமே ஒரே மாதிரி ஆக்ஷன் இல்லையா? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார் அப்படின்லாம் பாட்டு பாடியிருப்போம். பட் அன்றைக்கே நம்ம பாடணும் அந்த பாட்டு. ஆனால் இன்றைக்கே இந்த பாட்டு படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறதா? நம்ம சேற்றிலேருந்து தான் வந்தோம். இந்த யூத் மீட்டிங்கில் அநேகர் ஒப்பு கொடுத்தாங்க. யூத் மீட்டிங்கில் ஆண்டவருக்காக என்னோட வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் அநேகர் என்ன பண்ணுறாங்க? சேற்றுக்குள்ளே தான் போய் இருக்கிறாங்க. சேற்றுக்குள்ளே வரும். அது எப்படி வரும்னா, நம்ம அவன் தன் சுயேட்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு சொல்லி வேதவசனத்தில் பார்க்குறோம். அப்போ நம்ம சுயேட்சையினால் இழுக்கப்பட்டு நம்ம கீழே விழுகிறோம். என்னோடய வாழ்க்கையிலே நான் யூத் மீட்டிங் அநேகம் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த பாட்டெலாம் பாடியிருக்கேன், நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆனால் திரும்ப என்னோடய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் கீழே விழுகும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, உடனே நான் ஏசப்பாட்ட வந்துடுவேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா நம்ம விட்டு விலகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏசப்பாட்ட தான் வருவேன். வேறு யார்ட்டையும் நான் போக முடியாது. ஏன்னா ஒன்லி ஹீ நோஸ் மை ஹார்ட். என்னோடய ஃபேவரட் சாப்டர்னு சொல்லும்போது Psalms 51. இது எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்கணும். ஆண்டவரிடத்தில் கதறி அழுது செபிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அப்படி செபிப்பீர்கள், ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு இயேசுவினால முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பாவத்தில் இருந்துராதீங்க. எழும்புங்க, எழும்பி பிரகாசிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.